வாங்க நண்பர்களே, உங்க லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வெற்றியின் தனித்துவம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த மாறுபட்ட 2 கதைகள் மூலமா பார்க்கலாம். இந்த கதைகளை பின்தொடர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சில டிப்ஸும் பார்க்கலாம். கண்டிப்பா அத ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க லைஃப்ல சக்சஸ் ஆகுறத யாராலயும் தடுக்க முடியாது. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டோரிய பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. ஸ்டோரி நம்பர் 1. ஒரு சிறுவன் தன்னோட தந்தை கிட்ட கேட்குறான், அப்பா நான் வாழ்க்கையில எப்படி வெற்றி அடையலாம்? அந்த தந்தை சிரிச்சுக்கிட்டே, சரி வா நான் உனக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லி ஒரு கைப்பிடி மண் எடுத்து அவன் கையில கொடுக்குறாரு. இதை நாளைக்கு நீ காலையில எனக்கு திருப்பி தரணும்னு சொல்லி கொடுக்குறாரு. ரொம்பவே கவனமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த சிறுவனும் அந்த மண்ணை ஒரு இடத்துல கொண்டு வைக்கிறான். ஆனா அதை கவனிக்கவோ பாதுகாக்கவோ இல்லை. மறுநாள் காலையில பார்க்கும்போது அந்த மணல் காற்றுல பறந்து போயிருந்தது. மறுநாள் காலையில அந்த சிறுவன் வெறும் கையோட அவன் தந்தை முன்னாடி நிற்கிறான். அதை பார்த்துட்டு அவன் தந்தை சொல்றாரு, வாழ்க்கையும் இந்த ஒரு கைப்பிடி மண் மாதிரி தான். நேரம், வாய்ப்பு, உழைப்பு, இந்த 3ஐயும் நீ பாதுகாக்கலைன்னா வெற்றி உன் கையில தங்காது. வெற்றியை அடையிறதுக்கு இந்த 3 விஷயத்தையும் மதிக்க கத்துக்கணும். ஸோ நேரத்தையும் வாய்ப்பையும் மதிக்காதவன் நிச்சயமா வெற்றியை அடைய முடியாது. ஸ்டோரி நம்பர் 2. ஒரு விவசாயி மூங்கில் விதையை விதைக்கிறாரு. தினமும் அதுக்கு தவறாம தண்ணீர் ஊற்றிக்கிட்டே தான் இருக்கிறாரு. முதல் வருடம் எதுவுமே வளரல. 2ஆம் வருடம் அதே மாதிரி தான், எதுவும் வளராம இருந்தது. 3ஆவது வருடம் எந்த மாற்றமும் இல்லை, மறுபடியும் வளராம தான் இருந்தது. அப்படி இருந்தாலும் அந்த விவசாயி தண்ணி ஊற்றி அதை வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருந்தார். அதை பார்த்து சுற்றி உள்ளவங்க எல்லாருமே சிரிக்க தான் செஞ்சாங்க. இவ்வளோ வருடமாக அதுக்கு தண்ணி ஊற்றுற, அது வளரவே இல்லை, இன்னும் ஊற்றிக்கிட்டே இருக்கிறியே, அதுக்கு நிச்சயமாக வளராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த விவசாயி ரொம்பவே அமைதியாக பொறுமையாக அதற்கு தண்ணீர் ஊற்றிக்கிட்டே தான் இருந்தார், நம்பிக்கையோட. இறுதியாக 5ஆம் ஆண்டு வந்தது. அப்போவும் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தார். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த மூங்கில் வளர ஆரம்பிச்சது. சில காலங்கள்லேயே அது 60 அடி நீளம் வளர்ந்துச்சு. இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் வெற்றிங்கிற வேறு ஊன்றதுக்கு காலங்களும் நேரங்களும் தேவைப்படும். அதற்கு இடையில நம்ம அந்த முயற்சியை கைவிட்டுட்டோம் அப்படின்னா அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்காமலே போயிடும். வாழ்க்கையின் வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் விஷயம், உங்களை நீங்கள் நம்பணும். உலகமே உங்களை சந்தேகப்பட்டாலும் உங்கள் மீது உங்களுக்கு முதல் நம்பிக்கை இருக்கணும். 2வது, தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசான். 3வது, சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுவது. அதுதான் உங்களுக்கு ஒரு புது சக்தியை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு, நம்ம லைஃப்பில் டெய்லி ஃபாலோ பண்ண வேண்டிய சில டிப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தினசரி பழக்கம். தினமும் ஒரு 30 நிமிஷம் உங்கள் கனவுகளுக்காக செலவு பண்ணுங்கள். 2வது, படிக்கும் பழக்கம். ஒரு 10 பேஜஸாவது உங்களுக்கு பிடிச்ச இல்லை லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டோரிஸோ இல்லை வாழ்க்கை பாடங்களுக்கான ஒரு புக்ஸ் படிங்க. 3வது, சுய மதிப்பீடு. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ணுங்கள். 4வது, ஆரோக்கியம். உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால் அந்த வெற்றிங்கிறது நிலைத்திருக்கும். 5வது, உங்கள் கோல்ஸை எழுதி பார்க்கும் போது தான் உங்களுக்கே ஒரு புது பவர் கிடைக்கும். வெற்றிங்கிறது ஒரே நாளில் கிடைச்சிடாது. நேரம், உழைப்பு, பொறுமை, இந்த 3 விதையும் ஆழமாக நமக்கு வேறு ஒன்றுனா தான் வெற்றிங்கிற மரம் வளரும்.